எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. நீங்களும் ஐயனாதனும் தினமும் டிஸ்கஸ் பண்ணி தான் இதெல்லாம் வெளியே கொண்டு வரீங்க. ஆக்ஷன் கிங். ஐயா யார்கிட்ட போற? எடப்பாடி கிட்ட போறேன். அவர் இப்படி மகுடி அடிச்சாப்லன்னா எல்லாருக்கும் அடிப்பாப்ல. அவர்கிட்ட இவர் கல்ட்டா போய் உட்காருவாராம். இவரை சிஎம்னு சொல்லி அதிமுகவை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு விஜய் நம்புறாரு. விஜய் கட்சி விஜயிடம் இல்லை, மொத்தமாக ஆதவர்ஜுனாவிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொன்னா ஆங்காங்கே அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே போதை தான் போல. நான் இழுக்கிறது விக்ஸ் இன்ஹேலர். ஆனா என்னத்தை இன்ஹேல் பண்றாங்கன்னு தெரியல. கட்சியை ஆரம்பிச்ச உடனே அடகு வைக்கிறது முடிவு. ஐயநாதன் ஐயா பற்ற வைத்த அந்த பெருநெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஐயநாதன் நம்ம ஆரம்பத்திலேயே சோழர் ஐயநாதன் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். முதல்ல அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து அந்த கட்சி முதல்ல வெளியே வந்து அந்த கட்சிக்கு வந்து காரியம் பண்ண போறது ஐயநாதன் தோழர் தான். ஏன் அதை சொன்னோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. ஏன்னா அவர் நம்மளுக்கு கடந்த காலங்களில் தெரியும். அவர் வந்து ஒரு இயக்கத்துக்கு போறாருன்னா அது உண்மையிலேயே நீட்டா நடக்கணும், ஒரு காந்தியன் பிரின்சிபல் மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். அது ரொம்ப தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த லைன்ல விமர்சனங்கள் இருக்கலாம். அது அப்படி இருக்க முடியாது அரசியல் கட்சி அப்படிங்கிறதெல்லாம். பட் அவர் நம்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த சென்ஸ்ல இருக்கணும். அவரு பேசும்போதே நீங்க கவனிச்சது, இப்ப நம்மலாம் பேசும்போது பேசினே இருக்கும்போது அப்படி சில வார்த்தையில வந்து தொக்க வச்சு முடிச்சிருவோம், சில வார்த்தைகள் பிசிறு தட்டி விழுவோம். அவர் பேசும்போது அப்படி நேர்த்தியா தான் பேசுவாரு, நேர்த்தியா தான் அணுகுவார் சில விஷயங்களை. அப்ப அவருடைய அதுல மாற்று கருத்தெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அது உண்மைதான். ஆமா. ஆனா அவர் வந்து அரசியலையும் அப்படியே பார்க்கக்கூடிய நபர். அப்ப அவருக்கு வந்து விஜய் கட்சியை வந்து கட்சியாவே முதல்ல அவரால் எப்படி ஏத்துக்க முடியுங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. இவர் எப்படி உள்ள போனாரு? அவங்க எல்லாம் அவருக்குமே என்ன அவர் விளக்குறாருன்னா, ஒரு மாற்று கட்சி ஒன்று உருவாகுது, அது பெருந்திரளான இளைஞர்கள் விஜய் பின்னாடி இருக்கிறாங்க, அதுவும் ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இது வர்றதுங்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஆதரிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே அந்த அடிப்படையிலிருந்து அவர் ஆதரிக்கிறார் அப்படின்ற பட்சத்திலையும் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல எதுக்கு நீங்க போனீங்க புரிஞ்சுக்கிறோம்னு சொல்றது வந்து புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதை சரி அதை தப்புன்னு ஜட்ஜ் பண்ணலன்றது இல்லை. ஆனா அவரால் அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஐயநாதன் ஐயாவை விட நம்மளுக்கு வந்து கூடுதலா தாவேகாவை பத்தி தெரியும்ன்றதுனால அது கட்சியே கிடையாது, அதுக்குள்ள என்னெல்லாம் வெடிக்கும் அப்படிங்கிறத நாம முன்கணித்தோம். அதன் அடிப்படையிலேயே இது நடந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்கு ஐயநாதன் ஐயா கொடுத்த ஒரு 45 நிமிட பேட்டி இருக்கிறது. இதுவரை எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்னண்டு நீங்களும் ஐயநாதனும் தினமும் டிஸ்கஸ் பண்ணி தான் இதெல்லாம் வெளியே கொண்டு வரீங்க. ஆக்ஷன் கிங். ஐயா அப்படியான எதுவுமே இல்லை எனக்கு. நான் இதுவரைக்கும் ஐயநாதன் ஐயா ஒரு பேட்டி கொடுத்தேன், கண்ணை மூடிட்டு அந்த வாய்ஸை மாடுலேஷன் பண்ணி கேட்டோம்னா உட்காந்து பேசுவாங்க கேட்ட மாதிரியே இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே நீங்க சொன்னது நல்ல ஐடியா. ஐயநாதன் ஐயாவை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் எடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த விஷயம் மட்டும் இல்லை, விஜய் விஷயம் மட்டுமே பேசக்கூடிய நபர் அல்ல. அவர் உலக அரசியல் எல்லாமே பேசுவார். சூழலியல் குறித்து, தமிழ் தேசிய அரசியல் குறித்து, திராவிட அரசியல் குறித்து, பெரியார் குறித்து பல எக்ஸ்பிரிமெண்ட் பேசுவார் அவர். அதனால அது குறித்து நம்ம அவரை பேட்டி எடுக்கலாம் அப்படிங்கிறது நல்ல ஐடியா. நாம் அதை அடுத்து அட்டம் பண்ணுவோம். நாம பேசின எல்லா விடயங்களையும் ஐயநாதன் ஐயா வந்து கிளியரா தடைய விடாம பேசிட்டாரு. அதன் அடிப்படையில் இதுவரை பார்க்காதவர்கள் அந்த நேர்காணலையும் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நாம அந்த விஷயத்த பேச போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல விஜய் கட்சி ஆரம்பிச்சு விஜயை சுத்தி இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் கும்பல் அதை ரூட் அடிச்சு, விஜய் வந்து பொலிட்டிக்கலாக அன்ஃபிட்டு, அவருக்கு எதுவும் தெரியாது, அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவரை வச்சு பணம் பறிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. விஜய் ஒரு கைக்குருவியாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம கைக்குருவி. ஆமா, கைக்குருவி உள்ள இருக்கு. ஓ, அந்த கைக்குருவியா? நான் வேற ஏதோ கைக்குருவின்னு நினைச்சேன். அப்படித்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத ஐயநாதன் ஐயா கிளியரா சொல்லி இருக்கிறாரு. நாம சொன்ன குற்றச்சாட்டு தான். எங்க பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஜனவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்களை ஐயநாதன் ஐயா சந்தித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. சொல்லப்போனால், உண்மையிலேயே சொல்லப்போனால், எனக்கு அன்னைக்கு அவர் சந்தித்த அன்னைக்கு அந்த செய்தி அவர் சந்தித்தாருங்கிறது தெரியும்.
ஐயநாதன் ஐயா அப்படிங்கறதுனால 45 நிமிஷம் எப்படி அவர் மட்டுமே பேசிட்டு இருந்தாரா? இல்ல 50 நிமிஷத்துக்கு மேல அந்த சந்திப்பு. ஐயநாதன் ஐயா 45 நிமிடம்னு சொல்றாங்க. அதான் 45 நிமிஷம் இவர் பேசியிருப்பாரு. பேசுறதெல்லாம் ரிசீவ் பண்ணாரு விஜய். நம்ம அந்த 2 பேருடைய உரையாடல்ல நம்ம சரி ரிசீவ் பண்ணிட்டு மீதி 5 நிமிஷம் என்ன சொன்னாரு அதைத்தானே அவர் சொல்லியிருக்காரு 1 மணி நேரம் பேட்டியை கொடுத்து. அவரும் அதே 45ல முடிச்சிடணும்னு பேட்டியும் 45 நிமிஷம் கொடுத்திருக்கிறாரு. இவர் தெளிவா பல விடயங்களை விஜய் கிட்ட தெளியப்படுத்தி இருக்கிறாரு. ஐயா இந்த மாதிரி எல்லாம் மில்டன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தினமும் உட்காந்து பேசுறாரு. இல்ல ஐயா அதிமுகவோட கூட்டணின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அது ரொம்ப ஆபத்தா போயிடும்யா அப்படின்னு விஜய் கிட்ட சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு கட்சியை தொடங்கி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட இப்படி ஒரு மூத்த அரசியல் தலைவர், ரெகுலரா ஐயநாதன் ஐயாவுடைய ஸ்பீச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர், இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு எனக்குன்னு நம்பி கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தரா இருந்தா என்ன சொல்லணும்? யார் ரெகுலரா வீடியோ பாக்குறது? விஜய் ஐயநாதன் ஐயாவுடைய வீடியோஸை ரெகுலரா விஷ்லிஸ்ட்ல போட்டு பாக்குறாரு. அவர் வீடியோ பாக்குறாரு, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வீடியோ பாக்குறாரு. சொன்னா பெருமையா இருக்கிறதுக்காக சொல்லல, நம்ம வீடியோவையும் அவர் பாக்குறாரு. நம்ம வீடியோவை கொண்டு போயெல்லாம் காட்டுறாங்க, அவருக்கு ஃபார்வர்ட்லாம் பண்றாங்க. அதை யாரை பத்தி விமர்சிக்கிறோமோ அவங்களுக்கே அந்த வீடியோவை ஃபார்வர்ட், அதாவது அவரை விட அரசியலில் அனுபவம் மிக்க எல்லாரும் பேசுறதையும் அவர் பாக்குறாரு. அப்ப இப்படி ஒரு நபர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க அப்படின்னா எப்படி அதுக்கான பதில் இருக்கணும்? நீங்க ஆதர்சனமா நம்புற, கேட்டு ரசிக்கிற ஒரு நபர் உங்ககிட்ட ஒரு விடயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றப்ப கூட்டணி குறித்து நீங்க வீணா போறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்ல வரும்போது என்ன சொல்லணும்? ஏன் அப்படி சொல்றீங்க, அதுக்கான காரணம் என்ன, ஏன் சேர்ந்தா என்ன தப்பு, சேராட்டி என்ன நடக்கும் அப்படின்னு அவர் மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லி கேள்விகளை கேட்டு பதில் வாங்கலாம். அது 2வது டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் முதலமைச்சர் தானே சொன்னேன், கட்சி நீ ஜெயிக்கிறதுக்கு தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க அப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அப்ப கூட்டணின்ற பேச்சுக்கு இடம் இருக்க கூடாதுல்ல. கரெக்டா? தனியா நின்று பெரிய செல்வாக்கோட சர்க்கார் மாதிரி ஒரு விரல் புரட்சியே அப்படின்னு கல்லுப்பானை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஓட்டு கேட்டுட்டு, வாஸ்தவமா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர்னு சொல்லி அந்த தலைவர் மூலமாக நான் சிஎம் அதிகாரத்துக்கு வர போறேன், கப்பு முக்கியம் பிகிலுன்னு பேசுற ஒருத்தர் இப்படி ஒரு விடயத்தை கேட்கும் போது, கூப்பு முக்கியம் பிகிலா கப்பு முக்கியம் ஒரு ஃப்ளோ நீ ஏன் புசியா அந்த மாதிரி குறுக்க கண்ணீர் வெடிக்க விடுற? பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ரியாக்ஷன் பண்ணாம ஆமா அதுக்கு தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்கா? இது ஒப்புதல் வாக்குமூலம் இல்லையா? அம்மா தன்னோட கட்சிக்காரர்கிட்ட தானே ஒப்புதலா பேசுறாரு, இதுல என்ன பிரச்சனை? இப்ப அப்படித்தானே? அம்மா அப்ப அதை வெளிப்படையா சொல்லணும்ல. சொல்லிட்டாருல, அதான் சொல்லிட்டாரு தானே சொல்றீங்க. அது ரகசிய சந்திப்பு, அது தனிப்பட்ட சந்திப்பு, தனிப்பட்ட உரையாடல்ல அதுக்குத்தான் வேலை பார்க்கிறோம்னு நீ சொல்லிட்டு புஷி ஆனந்த் பெயரில் அதிமுகவோடு கூட்டணி இல்லைன்னு தினமலர் செய்தி வெளியே வந்ததுக்கு பிறகு அறிக்கை ஏன் கொடுத்தீங்க? கேட்போமா மாட்டோமா சார்? அது வெளியே சொல்லக்கூடாது, ஸ்ட்ராட்டஜிங்க. எது ஸ்ட்ராட்டஜி? நீ கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகணும்னு உனக்காக வேலை பார்க்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எதுக்குப்பா வேலை வாங்கணும், மாவட்ட பொறுப்பு போடணும், சீட்டுக்கு இவ்வளவுன்னு முக்கியமான நபர்கள்ட்ட எல்லாம் பேரம் பேச. அது எதிர்கால திட்டமிடல். எதிர்கால திட்டமிடல்னா எதுக்கு அவன் எல்லாம் போஸ்டர் ஒட்டணும், எதுக்கு அவன் எல்லாம் மாவட்ட போஸ்டிங் கொடுன்னு வாசல்ல நிக்கணும்? ஆமாங்க, அப்பதானே 70 சீட்டு கேட்கிற இடத்துல எடப்பாடி 80 சீட்டு அடிச்சு கேட்க முடியும். அவ்வளவுதான் இல்ல 40 தான். நீங்க 70 80ன்னு போறீங்க, 40 சீட்டுக்கு தான் ஃபைட்டு. ஆனா விஜய்க்கு இது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. விஜய் குழப்பமான மனநிலையில் தான் அந்த உரையாடலை முடித்திருக்கிறார். தெரியாம எப்படி அதுக்காக தான் வேலை பார்க்கறேன்னு சொல்லுவாரு? ஏன்னா அவர்கிட்ட சொன்னது என்னங்கிறது தான் அதிர்ச்சியிலையும் பெரிய அதிர்ச்சி. யாருகிட்ட? விஜய் கிட்ட. யாரு? ஜானார், புஷியார் இவர்கள் தரப்பில் இருந்து சொல்லப்பட்ட கடத்தப்பட்ட செய்தி, அதிமுகவில் பவர்ஃபுல்லான கல்ட் ஃபேஸ் கிடையாது. முதல்ல இந்த கல்ட் ஃபேஸுங்கிறதையே மண்டுன்னு அடிச்சு, அரசியலா சொல்றேன், அடிச்சு ஓரங்கட்டி உட்கார வைக்கணும். கல்ட்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கல்ட் பிம்பமா அவர் இருப்பாராம். அது 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 தனி டாபிக், நான் வர்றேன், அதெல்லாம் பேசினா டென்ஷன் ஆகும். அதிமுகவில் ஒரு கல்ட் ஃபேஸ் கிடையாது. நீங்க அங்க வந்தீங்கன்னா கல்ட் ஃபேஸ் கிடையாதா? நிறைய கல்ட் ஃபேஸ் தானே இருக்கு. அந்த ஃபேஸ் கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் போல, ஒரு ஜெயலலிதா போல அந்த கட்சியை டேக் ஓன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வசதியும் தகுதியும் திறமையும் உங்கள்கிட்ட இருக்கு. எஸ்பி வேலுமணிட்டு இருந்து கட்சா இவருக்கு இருக்கான். இவருடைய ஐகான் ஃபேஸை வச்சே அதை நாம டீல் பண்ணிட முடியும்.
இந்த விட பிரமாதமான ஒரு பேஸ் கட்டு கிடைக்கும் அதிமுக. நீ யார்கிட்ட போற? எடப்பாடி கிட்ட போற. எடப்பாடி தாங்கிட்ட இருந்த ஓபிஎஸ் துணை முதல்வர் இருக்க கூடாதுன்னு சிரிச்சு சிரிச்சு கட்சி ஃபுல்லாங்க போச்சு. அவர் இப்படி மகுடி அடிச்சாப்லன்னா எல்லாருக்கும் அடிப்பாப்ல. அவர்கிட்ட இவர் கல்ட்டா போய் உட்காருவாராம். இவரை சிஎம்னு சொல்லி அதிமுகவை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு விஜய் நம்புறாரு. நான் என்ன நினைக்கிறேன், நீங்க ஜான் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்றாரு, புஷி இதை சொல்றாரு, வெங்கட் இதை சொல்றாரு, இப்படி கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஆதவர்ஜுனா கூட இதை சொல்றாரு அப்படின்னா அவங்க லாபத்துக்காக சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். விஜய் இதை நம்புறது இருக்குல்ல. ஏங்க இப்ப பேரம் பேசுறாங்க, ரைட்டு, சீட்டு பேரம் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா உண்டியல துண்டு போட்டு கையை பிடிச்சிருப்பாங்கல்ல. அப்ப எடப்பாடி விஜய் தானே கையை பிடிச்சு பேசியிருப்பாங்க. இல்ல, விஜய்கிட்ட போய் யாருங்க கையை பிடிச்சு பேசுறது? ஐயநாதன் ஐயாவை சந்திக்க வைக்கிறதுக்கே அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகுதான் அவர் உள்ள போறாரு. அவரையே சந்திக்க விடல. விஜய் அப்படியே போய் எல்லாரையும் சந்திச்சிருவாரா? விஜய் பெயரில் நாங்கள் சந்திக்கிறோம்ங்கிற பேர்ல இந்த பக்கம் இவங்க பூரா ஆளாளுக்கு ரூட் அடிச்சு விஜயை நிர்மூலமாக்கி, நாம ஏற்கனவே சொன்னது போல மொத்தமா நீங்க இந்த எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. 2% கூட தேராது, 6% கூட தேராது, அதிமுகவோட போயிருவோம், கௌரவதையா நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், இப்போதைக்கு முதல்வர் போஸ்டிங்கை பத்தி பேச வேண்டாம், உள்ள போனதுக்கு பிறகு நம்மளாலதான் அந்த ஆட்சியே அமையும், அந்த 15 சீட்டு 10 சீட்டு நாம ஜெயிச்சு கொடுக்கறத வச்சு அதிகாரம் கிடைக்கும் போது நாம அப்ப கேட்போம் என்னைய முதல்வர். அப்ப நீ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நீ கேட்கறதுக்கு இல்ல, நீ வாங்குறதுக்கு, நீ கொடுக்கறதுக்கு இல்ல, நீ வாங்குறதுக்கு. அதுதான் கடைசி கட்டமான 2வது அப்படின்னு ஒரு விடயம் சொன்னார் ஐயநாதன். விடயம் அந்த விடயம் இதுதான். முழுக்க நம்ப வைக்கப்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி குறித்து அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், அப்படி யாரும் தனக்கு கீழே வளர விட்டு வேடிக்கை பார்க்கணுங்கிற எண்ணமே அவருக்கு. அவர் வெறும் பழனிசாமி இல்ல, கழுத்திருப்பு பழனிசாமி. கட்சிக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. இப்ப இந்த பாலிடிக்ஸ் புரியாத நபரா இருக்கிற விஜய் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்து. இவர் அதிகாரத்துக்கு வருவதுங்கிறது எவ்வளவு பெரிய பேராபத்துன்னு யோசிங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குது, தான் எங்க போய் நிக்கணும். இப்ப அதிமுகவோட கூட்டணின்னு ஒட்டுமொத்தமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோடு உரையாடிய ஒரு நபர் வெளியில பேட்டி கொடுத்துட்டாரு. நியாயமான இருந்தா விஜய் தரப்பில் இருந்து அந்த உரையாடல் நிகழவில்லை, நான் சந்திக்கவில்லை, ஐயநாதன் என்பவர் எனக்கு யாரென்றே தெரியவில்லை அப்படின்னாச்சும் அறிக்கை வந்திருக்கணும். ஏங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 40 நிமிஷம் பார்த்துட்டு வந்து சீமானு அதை வச்சு 3-4 பார்ட்டி பேட்டி கொடுத்தாரு. இது எதுவுமே நடக்கலன்னு நீ நேரம் டிக்ளேர் பண்ணிடணும். நடந்திருக்குன்னா உன் தரப்பில் இருந்து ஒரு கண்டனம் வந்திருக்கணுமா, வந்திருக்க கூடாதா? இது குறித்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, அன்அஃபிஷியல் ஐடி விங் மூலமா ஐயநாதன் ஐயாவினுடைய பெயரை போட்டு இன்னொரு கட்சி மூத்த தலைவர் ஒருவருடைய பெயரையும் போட்டு லும்பன் கும்பல் தாக்குதலை தொடுக்க ஆரம்பிக்கிறேன்ற பேர்ல இறங்குறாங்க. என்ன, அவரை அடிப்போம், வாயை அடக்கி வச்சுக்கிறது உனக்கு நல்லது, இல்லைன்னா உன் சோழியை முடிப்போம், இப்படியே மிரட்டல். இது இந்த அஜித் ஃபேன்ஸ்கிட்ட விக்ராந்த் ஃபேன்ஸ்கிட்ட சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க. பாலிடிக்ஸே தெரியாம இப்ப நீ ஐயநாதன் ஐயாவையும் KS ராதாகிருஷ்ணன் அவர்களையும் உங்க கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதாக சொல்லி சமூகத்திற்கு இயங்கலாம்னு வந்த மூத்த தலைவர்களையும் இவ்வளவு மோசமா அவதூறா எழுதுறது தான் உங்க கட்சியின் நிலைப்பாடா அப்படிங்கிற கேள்வியை கூட விஜயிடம் கேட்க முடியாது. இதெல்லாம் பார்த்து நம்ம இப்போ ரீல்ஸ் ராஜ்மோகன் கொதிச்சிருப்பாரு. நான் எதுக்கு அதெல்லாம் கொதிக்கிறாங்க? ராஜ்மோகனுக்கு அசைன்மெண்ட்டே வேற, அது தனி டாபிக், அது தனியா ஒரு நாள் பேசுவோம். ராஜ்மோகன் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, அவருக்கு பின்னாடி என்ன அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, மீசையம் இருக்கா, அது தனி டாபிக். நான் என்ன கேட்கிறேன், அந்த கட்சியில சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவர் யாரு? ராஜ்மோகன் இல்ல, ஜானும் வெங்கட்டும் பாக்குறதுல. ஆமா, இந்த ஜான் ட்விட்டர்ல ஐடி வச்சில்ல, ஆனா ஃபேக் ஐடி வச்சு யூஸ் பண்றாரு அப்படிங்கிறது தகவல். அவர் தரப்பில் இருந்து சோசியல் மீடியால இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கின்ற செய்தி விஜய்க்கு போகாதா? ஜான் நபர்கள் என்று அறியப்படக்கூடிய சோசியல் மீடியா நபர்கள் இந்த வேலையை செய்யறாங்களா இல்லையான்னு கூட விஜய் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெங்கட்டால முடியாதா? வெங்கட்டுக்கும் ஜானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பவர் சென்டரா நம்மளுடைய கட்சியில ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது நம்மளுக்கு ஒரு பெரிய டேமேஜை கொடுக்குங்கிற சென்ஸ் வெங்கட்டுக்கு இருக்கணும், ஜானுக்கு இருக்கணும், புஷிக்கு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மும்மூர்த்திகள் சண்டை போட்டுக்கிறதுல பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனையை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுக்கறதன் மூலமா நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னா யோசிக்கணும்ல. எதையுமே பண்ணாம ஒத்தூதி சைலண்டா இருக்கிறாங்கன்னா
அங்கதான் நெக்ஸஸ் ஒன்று உருவாகிருக்கு ஆதவர்ஜுனா. ஒட்டுமொத்த இந்த பாலிடிக்ஸின் மைய புள்ளியாக அதிமுக தாவேகா கூட்டணி இல்லைன்னு அறிவிப்பு வந்ததற்கு பிறகு ஆதவர்ஜுனா உள்ள பிளான்ட் ஆகிறது எப்ப? ஏன் ஆதவர்ஜுனா உள்ள வந்தது இப்பதானுங்க, ஒரு வாரம் தானே ஆகுது. அதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிச்சு. ஆமா, ஆதவர்ஜுனா உடனான அசைன்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து புஷி ஆனந்துக்கு ஈக்குவலான போஸ்டிங்கா நிறுத்தி புஷி ஆனந்த வலுவிளக்க வைத்து ஜான் அவருடைய கூட்டணி அசைன்மெண்ட்டுக்கு ஆதவ் அவருடைய கூட்டணி அசைன்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள உருவாக்கி இருக்கிறாங்களாங்கிற சந்தேகம் இங்கதான் வருது. ஏன்னா பிஜேபி ஃப்ரம் டே 1 இருந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை டிஎம்கே கிட்ட இருந்து கைப்பற்றுவதற்கு, கேப்சர் பண்ணுவதற்கு ஒரு லைன் எடுக்கிறாங்க. அது திமுக கூட்டணியை வீழ்த்துவது. பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆதவர்ஜுனாவை விசிகால பிளான்ட் பண்ணி பார்த்தாங்க, அது நடக்கலை. இதெல்லாம் நாம வைக்கிற விமர்சனம் இல்லை, அரசியல் விமர்சகர்கள் வைக்கிற விமர்சனத்தை நம்ம சொல்றோம். நம்மள்ட்ட அதில் ஒண்ணுமே இல்லை. இந்த வேலையை செஞ்சு பார்த்து அங்க முடியலைன்னு சொன்னதற்கு பிறகு விஜய் கட்சிக்கு இறக்கி விடப்படுகிறார். அதிமுகவுக்கு போனவர் அதிமுகவில் இருந்து விஜய் கட்சிக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார். இதுவரை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக கையெழுத்து போடப்பட்டிருந்த அதிமுகவில் இருந்த ஒரு நபர் திருப்பி விஜய்க்கு வேலை பார்ப்பதற்கு உண்டான வேலையை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இது எல்லா செய்தியும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி விஜயிடம் இல்லை. விஜயை சுற்றி இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளின் அசைன்மெண்ட் மொத்தமாக ஆதவர்ஜுனாவிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொன்னா இதுவரை போடப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் போஸ்டிங்கை சார்ந்தவர்கள் பலரும் ஆங்காங்கே அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னா, எலெக்ஷனை ஒட்டி உனக்கு வேலை பார்க்கறதுக்கு நாங்க இருக்க மாட்டோம், அதிமுகவோட சேர்ந்தாதான் வேலை பார்ப்போம்னு சொல்லி விஜய் கட்சியை மொத்தமா அதிமுகவிடம் அடகு வைத்து விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைமையை வெகு விரைவில் அவருக்கு ஏற்படுத்தி விட்டு, யாருமே கண்டுக்காதீங்க இவனை அப்படின்னு கோபி சுதாகர் சொல்லுவாப்ல, இல்லை ஏங்க அவன் ஏதாவது சொல்லுவான் கண்டுக்காதீங்க, இந்த நிலைமையை விஜய்க்கு கொண்டு வருவதற்கு உண்டான அசைன்மெண்ட் கையெழுத்தாகிருச்சு. இதை நாம சொல்றது விஜய்க்கு ஒரு வேக்கப் கால் தான். புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, விஜய் ரசிகா அறிஞ்சுக்கோ. இது நம்ம சொல்ல வேண்டியது கடமை, சொல்லியாச்சு. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, பலருக்கும் பல அஜெண்டா இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற அஜெண்டா வெரி கிளியர். அதிமுகவோட போனா அந்த கட்சி சீரழியும், எனக்கு மாற்று கருத்து இல்லை, நடக்கட்டும். தனியா இருந்தா அப்படித்தான் போகும். தனியா இருந்தா தானா அழியும். பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சா பொழைச்சுக்க. இப்ப நாம் தமிழர் அப்படிதான், பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சு, இந்த வந்து நின்றுச்சுல, பேரம் பேச தெரிஞ்சிச்சு, 8% வந்துருச்சு. அப்படியாச்சும் நம்மளுக்கு ஒரு பொட்டன்சியல் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணனா அதிமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சியா நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். தனியா நின்னா மாறா நீ சேர்ந்து போய் நின்னாய்னா நீ இன்னொரு பாமகவா தானே நிப்ப, இன்னொரு தேமுதிகவா தானே தெரிஞ்சு போய் நிப்ப. இந்த பாலிடிக்ஸ் விஜய்க்கு தெரியாது. அதுலதான் கேம் ஆடுறாங்க 3 பேர் 4 பேரா சேர்ந்து. மொத்தமாக நாம எதிர்பார்த்தது நடந்து கொண்டிருந்தாலும் ஐயநாதன் ஐயா கொடுத்த வாக்குமூலம் அனைத்தும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. இந்த கட்சி சிதறடிக்கப்பட்டு விஜய் போக்கு இடம் இல்லாமல் அது என்ன வடத்தை தூக்கிட்டு போவோமா, அது மாதிரி 4 பேர் 4 பக்கமா தூக்கிட்டு போய் அது ராயப்பேட்டை ஆபீஸ் வாசல்ல உட்கார வச்சுட்டு கதவை திறந்து அவரை போக விட்டுட்டு வாசல்ல பூரா நிக்க போறாங்க. அந்த நிலைமையை நோக்கி நகர்கிறார். அதற்கு ஒரு மரியாதையோ அங்கீகாரமோ அதிமுக தரப்பிடமிருந்து கொடுக்கப்படுமான்னு கேட்டா கடந்த கால வரலாறுல அப்படி ஒண்ணு இல்லை. அப்படி ஒண்ணு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இவர் போனாருன்னா சந்தோஷமா வரவேற்கலாம். ஜாலியா போ, இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வெளில வரலாம். என்ன ரொம்ப ஃபீல் பண்ற? நான் ஏன் ஃபீல் பண்றேன்? வால் தெரியுது, எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாது. சரி, இப்போ இந்த டீலிங்க்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாரா? முதல்ல இல்ல, எடப்பாடியோட லைனே வேற. எடப்பாடி தனக்கு கிடைக்கும் வரை எல்லாம் லாபம். இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இவ்வளவு நாட்கள் எடப்பாடியை ஆதரித்தவர்கள், இவ்வளவு நாள் சீமானை ஆதரித்தவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், புரோக்கர்கள், சரி திடீரென்று விஜயை ஆதரிப்பதற்கு உண்டான காரணம் என்ன? ஆதவர்ஜுனா வருகையவும் விஜய் அவர்களுடைய இந்த ஆதரவையும் அந்த பத்திரிகையாளர்களோடு தொடர்பு படுத்தி பாருங்க. அவங்களும் ஆதவுக்கு ஆதரவானவர்கள் தான். there is a close nexus. திமுகவுக்கு எதிராக விஜயை ட்ரிகர் பண்ணி அப்படியே கொண்டு போய் அதிமுக சேர்த்தா அதிமுகவை வளர்த்து எடுத்துட்டு விஜயை காலி பண்றது தான் அசைன்மெண்ட். பலியாடு விஜய் ரசிகர்களான்னு கேட்டா நீங்கெல்லாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் பலியாடே விஜய் தான். களப்பலியா அண்ணன் தான். எனக்கு சந்தோஷம்.
இந்த மூப்பாக்களை நம்பி வேண்டாம். அடுத்தடுத்து சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்களும் வெளியில வரும்போது ஒண்ணு சும்மா இல்லை, எங்க என்னத்த சொல்றது, அந்த வார்த்தையை சொன்னா கரெக்டா கவிடுவாங்க யாருன்னு, அதனால அந்த வார்த்தையை சொல்ல முடியல. இல்ல பல மூத்த பத்திரிகையாளர்கள் ஆதரிச்சவங்க, விஜய் ஆதரிச்சவங்க இப்ப வெளில வந்து பேச ஆரம்பிச்சு. அதாவது ஏற்கனவே கிண்டிக்கு போய் வந்திருந்த இந்த நபர் விஜய் கிண்டிக்கு போய் வந்ததற்கு பிறகு பனையூருக்கு இவர் கிளம்பி போயிருக்கிறார். ஆமா. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, பல ஸ்வீட் கடைகளை கடந்து, ஆமா, அந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு ஒரு சில கேட்டகரியில வச்சிருப்போம்ல, அப்படியான நபர்கள்ல வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கட்ட குரல்ல கவிக்கிட்டு இல்ல அதிமுகவோட விஜய் போனார்னா சோலி முடிஞ்சு அப்படிங்கறத வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஆனா ரியல் நடுநிலை பத்திரிகையாளர்கள் இந்த ஜாம்பிஸ், புரோக்கர்ஸ், ஏஜென்ட் இருக்கிறானுங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு சீசனா எடப்பாடி, சீசனா சீமான், சீசனா இப்ப விஜய்னு வர்றாங்க. ஆனா இவங்க வந்து அன்சீசன்டா ஜெயலலிதா ஆதரவா எழுதி கொடுத்தவங்க, அன்சீசன்டா கலைஞர் எதிர்ப்புன்னு மனைந்துல பச்சை குத்திக்கிட்டவங்க. இவங்க பூரா பேரும் பாருங்களேன், இவங்க சொன்னது எதுவுமே நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் இல்லையேன்னு நீலக்கண்ணீர் வெடிக்கிறாங்க. நீலக்கண்ணீர் நீ ஏன் வெடிக்கிற? ஸ்ட்ராட்டஜி டீம் இல்லைன்னு உனக்கு அசைன்மெண்ட் வேணும், ப்ராஜெக்ட் வேணும். இல்லங்க, ஸ்ட்ராட்டஜி டீம் இருந்துச்சுன்னா இப்ப நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. எடப்பாடியை போய் பார்த்தாரு, ரவியை போய் பார்த்தாரு, விஜய் போய் பார்த்தாருன்னு எங்க பார்த்துட்டு வந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. இப்ப ஸ்ட்ராட்டஜி டீம் இருந்ததுன்னா இப்படி நேரில் இவர் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவாங்க, அல்லது எங்கேயாவது கூட்டு போய் பாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. அதான் ஆடியோ கால் தான் வெளியில வரும். அந்த ரிஸ்க்கு தயாரா இருக்கா? அரசியல் என்பது பஞ்சமா பாதகங்களையும் உள்ளடக்கியது. அவ்வளவுதான், சிம்பிள். நாம அதை பத்தி யோசிக்கவும் கூடாது. அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனையும் கிடையாது. உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை ஒரு ஊடகவியலாளர்களாக நம்ம வெளியில சொல்றோம். நம்மளுக்கு இதுல உள்நோக்கமே கிடையாதுப்பா. என்ன பாவம், நாங்க பாட்டுக்கு வீடியோ போடுறோம். இன்னும் விஜய் கட்சியில விஜயை சந்தித்த நபர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய மிக மூத்த நபர்கள் எல்லாரும் கால் பேசுறது, அவங்க பேசக்கூடிய ஆடியோக்கள், அவங்க போறதுதான் போறீங்க, இந்த சொல்லாம சொல்லிட்டு வர போவாங்க போல. வெளியில வரப்போது அவங்கள பத்திலாம் அவதூறா எழுதுறது. எனக்கு விஜய் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவர் தான் நம்ம சோர்ஸ். போன் நம்பர், கால் ரெக்கார்டு இருக்கு, நம்பர் இருக்கு. யாரு விஜய் நம்பர் இருக்கு. இல்ல எனக்கு நேத்து 2 நாளுடைய கால் ஹிஸ்டரி வேணும். எனக்கு என்னவோ விஜய் தான் இருந்தாலும் கால் பண்ணி தகவல் சொல்லி யார் யார் என்னை வந்து பார்த்தாங்க வெளியே சொல்லு. விஜய சந்தேகப்படாதீங்க, வேணாம். இல்ல இது வேற, டிவிக்கே தான், அது வேற. சரி, விஜய் நம்பர் இருக்கு, அது வேற, அது தனி டாபிக். சந்திப்போம். நன்றி.